இப்போ கிளினிக்கில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வயிற்றால போயிட்டுருக்கோம். ஸோ பாட்டிமா வந்து சொல்லுவாங்க, என் பேரனுக்கு பல்லு முளைச்சிட்டு இருக்கு, அதனால தான் சார் வயிற்றால போகுது, ஒன்றும் இல்லை சார் தானாக நின்றும் அப்படிம்பாங்க. இப்போ பல்லு முளைக்கிறதுனால டயரியா போகுமா அப்படின்னா கிடையாது. பல்லு ஒரு நாளில் முளைக்கிறதில்ல, ஆனால் டயரியா ஒரு நாளில் வந்துடும். பல்லு முளைக்கினா ஒரு வாரம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், இல்லை 2 வாரம் 3 வாரம் கூட ஆகலாம். என்னைக்குனாலும் பல்லு முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் டயரியா வர்றதுக்கு காரணம் கண்டிப்பாக ஒரு இன்ஃபெக்ஷன் எக்ஸ்டர்னலாக இருந்து ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ உள்ள போனால் தான் டயரியா வரும். அப்போ பல்லு முளைக்கிறதுக்கும் டயரியாக்கும் ஏதாவது ஒரு கோரிலேஷன் இருக்கா அப்படின்னா இருக்கு, ஒரு கோரிலேஷன் இருக்கு. இந்த குழந்தைங்க பல்லு முளைக்கும் போது எல்லாத்தையும் போட்டு வாயில போட்டு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. அது ஹைஜீனிக்கா இல்லைன்னு வைங்க. இங்க டீதர் வச்சிருப்பாங்க, அது வெரைட்டி ஆஃப் டீதர் இருக்கு, நல்ல கடிக்கிறது ஹார்டா உள்ளது இருக்கு, சாஃப்டா உள்ளது இருக்கு. அது கீழே விழுந்துன்னு வைங்க, அதை எடுத்து வாயில வச்சாங்கன்னா டயரியா வந்துடும். அதே மாதிரி கை சுத்தமா இல்லை, கை எப்பவும் வாய்க்குள்ளேயே போட்டு வச்சிருக்காங்கன்னா டயரியா வரலாம். பல்லு முளைக்கிறதுனால மட்டும் டயரியா வராது.